ஒரு சின்ன பதிவு. ஒரு சில பேர் ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு பயங்கர போல்டா திமிரா தெனாவட்டா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் எல்லாம் நல்லது கெட்டது ஒரு சின்ன விஷயம்னா கூட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு குழந்தை மாதிரி சொல்லி வளர்ந்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு கனவோட வருவாங்க. ஆனா உண்மையிலே ரொம்ப பாசமா இருப்பாங்க. கனவோட வருவாங்க, நம்ம இப்படி வளர்ப்போம் அப்படி வளர்ப்போம், நம்ம அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, அக்கா தங்கச்சி அந்த தம்பிலாம் அனுசரிச்சுக்குவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த சில நாட்களே எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் வசப்படுத்திட்டு, எல்லாரும் அப்படி கிடையாது சரிங்களா, எல்லாரும் அப்படி கிடையாது. நிறைய லேடிஸ் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, அதெல்லாம் வேற லெவலு. ஆனா ஒரு சில பேர் வந்து தன்னோட படுத்தி வச்சுக்கிட்டு நான் சொல்றதான் கேட்கணும், அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அண்ணன் தம்பிக்கு நல்லது கெட்டது செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, காசு அனுப்பக்கூடாது, எந்த வகையில நியாயம்? அதாவது அவங்களை விட்டுட்டு வந்துட்டா உடனே உங்களுக்கே வந்துட்டு அவங்க வந்து தத்து கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அதுவே உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் எல்லாம் நல்லது கெட்டது செய்யறீங்க, எந்த வகையில நியாயங்க? அந்த பசங்க படுற வேதனை இருக்கு தெரியுமா, வெளியில சொல்லிக்க முடியாம இங்கிட்டு குடும்பம் அங்கிட்ட அப்பா அம்மா, எத்தனையோ பேர் வந்துட்டு தன்னோட அப்பா அம்மாவை எங்கேயோ விட்டுறாங்க. நீங்க வந்துட்டு அவங்க இருக்க போறது கொஞ்ச நாளுங்க, அவங்கள வந்து நீங்க பார்க்க தான் மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் தூரத்துல இருந்தாவது நிம்மதியா இருந்துட்டு போயிட்டுமே. ஏன் இந்த மாதிரி சித்திரவதை? எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, அந்த புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உங்களோட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நான் ரீசெண்டா ஒரு அம்மா வந்து பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட அந்த சாப்பாடு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கண்ணுல இருந்து அந்த ஒரு கவலையை நான் பார்த்தேங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும்போது மூணு பிள்ளைங்களும் பாக்குறது இல்லையாமா, ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ தயவு பண்ணி வாழ்ற வரைக்கும் அவங்க சந்தோஷமா பார்த்து, அவங்க செத்ததுக்கு அப்புறம் அழுது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க.